ஈக்கணும். ஆனால் எப்பவுமே 2-3 மாசமா யாரும் சரியா வரதில்லை. இப்போ நாங்கள் ஒர்க் கமிட்டியில் இருக்க சொல்ல நாங்கள் இப்போ அதிகாரிகள் தான் சார்ஜ் தெரியாமல் அதை கொடுத்தே கேன்சல் பண்ண சொல்லுது. அதெல்லாம் வந்து இப்போ 6-7 லீவு மெட்ரோ வாட்டர்லேயே யாரும் வரல, இங்கேயும் யாரும் வரல. நாங்கள் ஒரு சில நீங்கள் பண்ணத்தோடு வாழ பாருங்க சார். ஒரு சில கேள்வி வந்து அவங்களுக்கு தான் தெரியும், டக்குன்னு கேட்டால் உங்களுக்கு பதில் தெரியாது. அதை வந்து அடுத்த வாட்டி கூட்டத்தாச்சு இந்த மாதிரி எப்போ இருந்தாலும் நம்ம அதிகாரிங்க கொஞ்சம் இது மொத்தமாக தான் சார் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து எல்லாரையும் வரத்தோம்னா தான் நாங்கள் போய் கேட்குற கேள்விட்டு போயிருக்கோம். நான் கேட்குறேன் 6 மாசமா நானும் கேட்டுட்டு இருக்கேன். முகலிவாக்கம் பண்ணது ஒரு என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் இதோன்றீங்க கேட்டால் இது பிஐ நான் சொல்லுறது ஏஸ்கோர் இல்லை கீ கேட்கணும்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பதில் நாங்கள் எங்கே வாங்குறது இல்லைன்னா நாங்கள் சேர்மன் சார் மெயின் ரோடு வந்து கடையில முன்ன வந்துருக்குல்ல சார். அது பண்ணீங்கன்னா எப்படி தெரியுது புது ரோடு பேட்ச் போட்ட மாதிரி இருக்கும். அந்த பள்ளமே புதுசா இருக்கு ரோடு. பைக்ல வேகமா நல்லா பள்ளமா அது ஸ்பீடு பிரேக்கும் கேட்டிருந்தேன் மேடம். ஸ்பீட் பிரேக்கர் கமிட்டில தான் வச்சிருக்கு. என்னங்கறது ஏன்னா அதுல ஏற்கனவே இருந்த ஸ்பீடு பிரேக் தான் அந்த புள்ளைய மொத்தம் ஸ்பீடு பிரேக் கமிட்டில வைக்காம கண்டிப்பா பண்ண கூடாதுன்னு சார். பிஆர்ஆர் தான் அப்படின்னு கேட்டா நம்ம இவங்க கார்பரேட் நம்ம ரோடு போடுறோம் அங்கேயும் ஏற்கனவே இந்த ஸ்பீடு பிரேக்ல எங்க சாரை கேட்டா ஐயோ அது முடியவே முடியாது, நான் போடவே முடியாது. நம்ம 2 ஸ்பீடு பிரேக் இருந்த இடத்துல தான் போட சொல்றோம். ரோடு போடுறப்ப போட முடியாது ஸ்பீடு பிரேக். அது சார் சொல்றது சின்னதா போடுங்க, எதுவுமே போட முடியாது. கஷ்டமா இருக்கும். ஸ்பீடு பிரேக் ரோடு போடுறதுல போட்டா ஈஸியா இருக்குமா சார்? திருப்பதி உனக்கு லட்டு கொடுக்குறாரு. அதான் ஒரு நல்லா அலோ கூட லட்டு கொடுக்குறாங்க. வேலை செய்யற பார்க்க காவா வேலை இருக்கு. அது அதிமுக இருக்கு கொஞ்சம். அது என்ன பண்ணோம் பிரைவேட் வந்து கார் வாடகை போடுறோம். நானும் ஏகிட்ட சொல்லிட்டேன் அது எடுக்கிற காமாட்சி நகர் நந்தம்பாக்கம் கிணறு ஒட்டாமரி கால்வாய் இருக்குல்ல சார். அதோட ஆர்ஜின் பாயிண்ட்ல வந்து ஆல்ரெடி காங்கிரீட் எல்லாம் போட்டு ரிட்டைன் மால் போட்டு பக்கம் பண்ணிட்டாங்க சார். அந்த சைடுல வந்து கவுன்சிலர் சார் வந்து நம்ம என்கரேஜ்மெண்ட் இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சார். நான் சர்வேர் வச்சு அவனை பண்ணா ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு கார் 2000 ரூபாய்க்கு வாடகை போட்டுருக்காங்க. அது நம்ம இடம் ஏற்றி நம்ம இடம் ட்ரைனிங் முதல்ல போயிட்டு உடைச்சிருது. அப்புறம் அவங்க ஓனர்ஷிப் அவங்க ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ஏற்கனவே பிடபிள்யூல நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். அது இப்போ நான் என்ன கேட்குறேன், அவங்ககிட்ட ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் காட்ட சொல்லு. நிறைய ஒரு லைனே சொல்றாங்க சார். அதான்பா அவங்ககிட்ட அவங்க லேண்டுன்னு சொன்னா சப்ஸ்டேஷன் போட போற நீங்க எடுத்து எல்என்டி இப்போ கட்டியிருக்காங்க சார். அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அது வந்து அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட்ல அது வந்துடும். பட் இந்த வருஷம் இவங்களுக்கு ஒரு ஃபீல்டர் வந்து ரெடி பண்ணி போட்டுருக்கோம். ரெடியாகி வந்து இருக்கு. அது இந்த சம்மருக்கு முடிச்சு கொலப்பாக்கம் பண்ணிக்கலாமே. கரண்ட் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல். அதனால தான் உங்களுக்கு கணேஷ் கணபதி ஸ்பீக்கருக்கு கொண்டு வந்துடும். அதுக்கு வந்து இன்னொரு பிக்சர் போட வேண்டியது இருக்கு சார். போட்டோம்னா அவங்களுக்கு தனி ஃபீல்டர் அரசு மரத்தாங்க நம்ம ரவுண்டர் அடிப்படை லைட் தான் ரெடி பண்ணுறேன். அதனால திருப்பி ஏரியா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து இலையெல்லாம் போட்டதால வந்து ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு. அது ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இல்லை நான் ஃபவுண்டன் போட்டோம். லைட்டுங்களா? லைட் போட்டு ஃபவுண்டன் போட்டு இல்லை ஃபவுண்டன் வேலை செய்யுதுங்களா? அது நானே ஒரு ஃபவுண்டன் வந்து இப்போ நம்ம வந்து மேலே வந்து இலை போடுறதால வந்து எல்லாம் போய் அடைச்சிக்குது. அது க்ளீன் பண்ணி கொடுக்க வேண்டியது. க்ளீன் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ஆஃப் டேவிலே அது ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் சார். அது மேலே ஒரு ஃபென்சிங்கில் வலை மாதிரி போட்டு விடுவோம். அது நமக்கு நாங்கள் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அங்கே இருந்து 10-20,000 கட்டி நான் டிடியா கொடுத்து வாங்கினது சார். அது ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் இமீடியட்டா.